போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 250 கிராம் கடலை மாவை ஆட் பண்ணிடலாம். 250 கிராம் ஆஃப் கடலை மாவுக்கு 400 ml வாட்டர் ப்ராப்பரான ரேஷியோ. இப்போ நம்ம 400 ml வாட்டர்ல இருந்து கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி லம்ப்ஸ் இல்லாம நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லம்ப்ஸ்மே இல்லாம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரிமைனிங் உள்ள வாட்டரையும் ஆட் பண்ணிடலாம். மாவை இந்த மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. என்ன ரெடி ஆச்சுன்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்க, பூந்தி உடனடியா மேல வருது. எண்ணெய் ரெடி. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்னி இருக்கு. நான் 1 நம்பர் சார்னி எடுத்திருக்கேன். அப்பதான் மோத்தி லட்டுக்கு நல்லா குட்டி குட்டியா வரும். இந்த மாதிரி மாவு ஊற்றி நல்லா தட்டி விட்டீங்கன்னா பூந்தி நல்லா குண்டு குண்டா வரும். பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா இவ்வளோ குட்டி குட்டியாக நம்மளுக்கு பூந்தி ரெடி ஆகி வந்திருக்குன்னு. சுகர் சிரப் ரெடி பண்ணலாம் வாங்க. ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 1/2 ஸ்பூன் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மோத்தி லட்டோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ ஜீரா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. பூந்தி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் ஜீராவும் பூந்தியும் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ரைஸை எப்படி தம்மில் போடுறோமோ அதே மாதிரி இதையும் 15 மினிட்ஸ் தம்மில் போட்டு விட்டுருங்க. தம்மில் போட்டதுக்கப்புறம் பூந்தியும் ஜீராவும் எப்படி மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்க. நெய்யில் வறுத்த முந்திரியும் பாதாமியும் பூந்தியில் ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். ஜீராவும் பூந்தியும் நல்லா மிக்ஸ் ஆனதுனால லட்டு பிடிக்க நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்திருக்கு பாருங்க. சம்டைம்ஸ் பூந்தியை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது ரொம்ப ஃப்ரை ஆயிடுச்சுன்னா பிடிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் மிக்சியில் ஒரு ட்ரிப் அரைச்சிங்கன்னா பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல உங்களுக்கு மோத்திச்சூரி லட்டு பிடிக்குமா இல்லை பூந்தி லட்டு பிடிக்குமான்னு சொல்லிடுங்க. பாய், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.